இது உச்சநீதிமன்றம் பண்ணிய தவறு அப்படிங்கிறார் ஸ்டாலின். உச்சநீதிமன்றம் தவறு பண்ணல, மோடி அரசு பண்ண தவறு. உச்சநீதிமன்றம் தண்ணீரை குறைச்சதோட சரி, 14.75 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு குறைச்சதோட சரி. பாக்கியில் என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே காவேரி தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதான் சொல்லுது. திமுக நடத்தின போராட்டம் என்ன? அதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நடத்தின போராட்டம் என்ன? அது மாதிரி தானே இங்கே வரப்போகுது. நீங்கள் ஏதாவது இப்படி குரல் கொடுத்து இந்த பேச்சை, இந்த தேர்தல் பிரச்சாரம் கொரடாச்சேரி கூட்டத்துக்கு முன்பு நமக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது என்று பேசியிருந்தா, ரெண்டா பிரிச்சதே தப்பு என்று பேசவில்லை, வழிமுறையைத்தான் பேசியது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்க நிற்குமா? நம்மளோட மெக்கேத்தாட்டில் அணை கட்டுவதை எதிர்த்து சரியாக குரல் கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் சொல்றாரு. 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் ஸ்டாலினும் எடப்பாடி ஒன்று தான், ஒன்று மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க, நீங்கள் என்ன போராடிட்டீங்க? அதெல்லாம் எங்களை கேட்காம ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாதுன்னு பேசுறாருல உங்கள் துறைமுருகன். இப்போ நம்ம தமிழ்நாட்டை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் 3ஆக பிரிக்கணுங்கிறத கொஞ்சம் நோக்கம். இப்போ சில ஜாதி அமைப்புகள் பிரிங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. 3ஆக பிரிக்க வேண்டியது தான் பாஜக RSS திட்டம். இன்னும் கூட சின்ன சின்னதாக பிரிக்கணும். இப்போ 3ஆக பிரிக்கிறதுக்கு ஒரு ஜாதி அமைப்புகளில் ஆள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தேர்தல் காலம் வந்துவிட்டால் மைக் மருளாடிகளுக்கு சூடு பிடித்துவிடும். மைக் மருளாட்டத்தில், மைக் சதுராட்டத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டிகளாக விளங்கக்கூடியவர்கள், ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் கடந்த 23/3/2024 அன்று கொரடாச்சேரியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசியதை பல்வேறு ஏடுகளும் பல்வேறு தலைப்புகளில் செய்தியாக வெளியிட்டன. தினத்தந்தி ஏடு இப்படி ஒரு தலைப்பு போட்டது, பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரலாம் என்பதுதான் தலைப்பு. பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவை வெற்றி பெற்று வந்தால் அது காஷ்மீருக்கு என்ன செய்ததோ 2019 அதை தமிழ்நாட்டுக்கும் செய்யும் என்பதுதான் அந்த கருத்தா அவர் பேசுகிறார். இதை பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம் தமிழ் தேசிய பேரியக்கத்தில். இன்னைக்கு உள்ள மாநில அமைப்புகளை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மொழிவழி மாநிலங்களை அமைக்கும் பொழுதே எதிர்த்த அமைப்பு அவர்களுடைய RSS. 200 ஜன்பத்துகளாக, நிர்வாக மண்டலங்களாக பிரிக்க வேண்டுமே தவிர மொழிவழி இனவழி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது என்பதுதான் RSS பாஜகவுடைய நிலையான கொள்கை. ஏனென்றால் அவர்களுக்கு மாநிலம் அல்லது இன தாயகம் அமையவில்லை. அவர்களுக்கு என்றால் ஆரிய பிராமணர்களுக்கு தாயகம் அமையவில்லை என்பது மட்டுமல்ல, இந்திக்காரர்களுக்கே இப்போ நமக்கு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், ஒரிசா என்று இன அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கின்றன. அமைக்க முடிந்தது. வெள்ளக்காரன் இப்படியா வச்சிடல. இப்போ நம்ம எல்லாம் ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒன்றா தான் வச்சுருந்தான், சென்னை மாகாணம் என்று. பிறகு நாம் அமைத்து கொண்டோம். இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்லாம் என்ன இன அடிப்படையில் நீங்கள் எப்படி பிரிக்க முடியாது? அவங்க தாய்மொழி எல்லாமே அங்கே ஆட்சி மொழியும் இல்லை, பொதுமொழியும் இல்லை. ஹிந்தி தான் பொதுமொழி. அவங்கவுங்களுக்கு பொதுமொழி, அவங்கவுங்களுக்கு தாய்மொழி போஜ்புரி, மைதிலி, அவதி எக்கச்சக்கமாக இருக்குது, அவங்கவுங்களுக்கு இருக்குது. எனவே எப்படி நம்ம இந்திய ஆரியர்களுக்கு, பிராமணர்களுக்கு சொந்த தாயகம் இல்லை, சொந்த தாய்மொழி இல்லை என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் இந்திக்காரர்களுக்கு சொந்த இனம் இல்லை. அதில் பல கலப்பாக இருக்குது. இப்போ மைத்திலி பேசுகிறவங்கலாம் தனி மாநிலம் கேட்டு போராடினார்கள், போஜ்புரி போராடினார்கள், அதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அது வலுவாக எடுபடலை.
அந்த பகுதிகளில் வலுவாக எடுபடலை. அதனால அவர்களுக்கு அதில் நட்டம் இல்லை. நம்ம ஒன்றும் நினைச்ச கூடாது. எல்லாம் நமக்கு மொழி வழி தாயகம் இல்லைன்னா அவங்களுக்கு தானே. அவங்க அப்படி கிடையாதுங்கய்யா. அவங்க மொழி சமஸ்கிருதம், அவங்க மொழி ஹிந்தி. யாருக்கும் தாய்மொழி கிடையாது, அதுக்கு சொந்த தாயகம் கிடையாது. இந்திக்காரர்களுக்கு சொந்த தாயக தனியாக ஒரு தேசம் கிடையாது, தாயகம் கிடையாது. எங்கே மாநகரே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அது இருக்கு. அதனால அவங்களுக்கு வசதி மொழி வழி மாநிலம் கூடாது என்றால். நம்ம போன்றவங்களுக்கு தான் மராத்தியர்கள், குஜராத்திகளுக்கு கூட மோடியின் குஜராத்திகளுக்கும் தான் அவங்களுக்கு இனத்தாயகம் இருக்கு. அதையெல்லாம் கை கழுவி விட்டு அமித்ஷா மோடி கூட்டம் கிளம்பிடுச்சு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் பிரச்சனை வரும். மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரம் இதெல்லாம் இனவழி தாயகங்கள். நம் தமிழ்நாடு இனவழி தாயகம். இந்த மாநில அமைப்பே அவங்களுக்கு உறுத்துது. ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு கும்பல் இந்தியாவினுடைய நிர்வாகத்தை நடத்தி பல ஆண்டுகளா, வெள்ளைக்காரங்காலத்துக்கு முன்னே இருந்தே அது ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. ஆரிய கூட்டம் ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. அது இந்தியாவுக்கு இந்த துணைக்கண்டம் எவ்வளவு இருக்கோ, ஆப்கானிஸ்தானா இந்தோனேஷியாலாம் அகண்ட பாரதங்குதே, அதுக்கு எங்கே வேணாலும் போகலாம். நம்ம சொல்ல முடியாது இல்லை. நம்ம மொழி நம்ம இழந்த பகுதி திருவேங்கடம் வரை சொல்லலாம். ஆந்திராவில் அல்லது கேரளாவில் கர்நாடகாவில் இழந்த பகுதிகளை சில பகுதியில் சொல்லலாம். மற்றபடி நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு பேச முடியாது இல்லை. ஏன்னா நமக்குன்னு வரைகிற ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. நமக்கு சொந்த வீடு இல்லாத கூட்டத்துக்கு எங்கே வேணாலும் எல்லா வீடும் சொந்த வீடு தான். அது மாதிரி இந்த செட்டு. எனவே இவங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். ஜம்மு காஷ்மீரில் பிரித்தது ஏதோ எல்லை பிரச்சனை, அங்கே பாதுகாக்கிறதுக்கு அல்லது முஸ்லீம் எதிர்ப்பு அதனால செஞ்சிட்டாங்க. முஸ்லீம் எதிர்ப்பு உண்டு. எவன் தமிழனா இருந்தான்னா, நீ தெலுங்கனா இருந்தான்னா, உனக்கு தேசம் தேசிய இன தாயகம் இருக்கக்கூடாது என்பதுதான் வடநாட்டுக்காரர்களுக்கும் ஆரிய பிராமணர்களுக்கும் உள்ள நிலையான கொள்கை. அந்தபடி அவங்க முதல்ல கை வச்சது இப்போ ஜம்மு காஷ்மீரை கை வச்சுட்டாங்க. அதை பற்றி அவர் சொல்றாரு பாருங்க. ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியாவில் இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டாட்சி அமைப்பாக இருக்காது, மாநிலங்கள் இருக்காது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தார்கள், அதனுடைய சிறப்புரிமையை பறித்தார்கள், முன்னாள் முதலமைச்சர்களையும் தலைவர்களையும் சிறையில் அடைத்தார்கள் அப்படின்லாம் சொல்றாரு. பேசிக்கிட்டே போறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் 3ஆ பிரிக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கம். இப்போ சில ஜாதி அமைப்புகள் பிரிங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. 3ஆ பிரிக்க வேண்டும் என்பதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம். இன்னும் கூட சின்ன சின்னதாக பிரிக்கணும். இப்போ 3ஆ பிரிக்கிறதுக்கு ஒரு ஜாதி அமைப்புகள்ல ஆள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சொல்கிறாருங்க ஸ்டாலின். நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் எச்சரிக்கை பண்ணிருக்கீங்களா? அதுக்கு தற்காப்புக்கான உணர்வை தமிழர்களை வளர்த்துருக்கீங்களா? விடக்கூடாது, நம்ம இன்னைக்கு இருக்க மாநிலத்தை பாதுகாக்கணும், இவங்க கொள்கையெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. இப்போ என்னாச்சு? அவர் சொல்றாரு, காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் சிறையில் வீட்டுக்காவலில் அடைத்தார்கள் என்று ஸ்டாலின் பேசுறாரு. நாளைக்கு உங்களையும் இப்படித்தான் அடைப்பாங்க. எங்களுக்கு தாயகம் பறிபோகும், உங்களுக்கு கண்காணி பதவியும் போயிடல வாய்ப்பு இருக்கு. போகாமையும் இருக்கலாம், நீங்க பாதுகாத்துக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், ஃபரூக் அப்துல்லா யாரு? ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரின் கருணாநிதி. அவர் மகன் உமர் அப்துல்லா யாரு? கருணாநிதி மகன் ஸ்டாலின். அவர் தான் ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லா, வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருந்த ஜெயலலிதா அல்லது எடப்பாடி பழனிசாமி போன்றவர் தான் மெஹ்பூபா. இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி சேர்ந்த கூட்டம். அது திமுக அதிமுக மாதிரி கூட்டணி சேர்ந்த கூட்டம். அது இந்த ஜம்மு காஷ்மீர் பறிச்ச உடனே, உரிமை பறிச்ச உடனே, சிறப்புரிமை 370 ரத்து பண்ண உடனே, இந்தியாவிலேயே அவங்களுக்கு தான் அந்த சிறப்புரிமை 370, நமக்கு யாருக்கும் கிடையாது. அது தனி நாடாக இருந்து வந்ததுனால கொடுத்தாங்க. அன்றைக்கி பேரம் பேசி நிர்பந்தம் பண்ணி அந்த உரிமையை ஜம்மு காஷ்மீர் மக்கள் பெற்றார்கள். அந்த உரிமையை ரத்து செய்தார்கள். தனி ஜம்மு காஷ்மீர் கேட்கறதா அவங்களுடைய நோக்கமே. காஷ்மீருடைய கட்சிகள்லாம் என்ன? ஜம்மு காஷ்மீருக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும்,
ஃபரூக் அப்துல்லா கட்சிக்கு மெஹ்பூபா எல்லாருக்கும் அதுலேருந்து வந்தது தான், உருவான கட்சிகள் தான் எல்லாம். இந்தியாவோட சேர்ந்துருக்கிறதா தனிநாடாக போகிறதான்னு பிரிஞ்சுக்கு அவங்க கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். ஏற்கனவே 47 48 இந்தியாவோட சேரும்பொழுது இந்த ஒப்பந்தம் இருக்கு. ஐநா சபையில் இந்த உறுதியை இந்தியாவின் பிரதிநிதி கொடுத்திருக்கிறார்கள். அங்கே நாங்கள் கருத்து வாக்கெடுப்பு நடத்துவோம் ஜம்மு காஷ்மீரில், அவங்க முடிவுப்படி நடந்துவோம், அவங்க விரும்பலன்னா தனியாக போய்க்கலாம் என்று உறுதி கொடுத்தீர்கள், அதை செயல்படுத்துங்க. இதுதான் அவங்க கோரிக்கை. ஒரு கட்சியே பிளபிசைட் பண்ணு இருந்துச்சு, வாக்கெடுப்பு முன்னணியிலே ஒரு கட்சி இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த இடத்துல அங்கே கருணாநிதியும் ஸ்டாலினும் உருவானார்கள், ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் உருவானார்கள். அதுதான் இந்த கட்சி. இவங்க கட்சியெல்லாம் மெஹ்பூபா கட்சி, ஃபரூக் அப்துல்லா கட்சியெல்லாம். இப்போ அது மாதிரி தானே இங்கே வரப்போகுது. நீங்கள் ஏதாவது இப்படி குரல் கொடுத்து இந்த பேச்சை, இந்த தேர்தல் பிரச்சாரம் கொரடாச்சேரி கூட்டத்துக்கு முன்பு நமக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது என்று பேசியது உண்டா? சரி, அப்படி நீங்கள் உணர்ந்திருந்தா அதுக்கு நம்ம மக்களை தயார் பண்ணணும். ஆயுத போராட்டம் இல்லை, மக்கள் எழுச்சி, மக்கள் கருத்து இந்தியா எதிர்ப்பா, கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழர்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எதிர்த்து நிற்கணும், வெகு மக்கள் போராட்டமாக நடத்தணும் கூடாது என்ற ஒரு கருத்து பரப்புரையை பேசியது உண்டா? இல்லையே. இப்போ ஓட்டுக்காக பேசுறீங்க. நாளைக்கு நீங்கள் வெற்றி பெற்றாலும் தோத்து போனாலும் அவங்க பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா சல்யூட் எடுப்பீங்க. நீங்க இந்த காங்கிரஸோடவே ஸ்டாலின் கூட்டணியில் இருப்பாரான்னு தெரியாது, சந்தேகம். ஒரு கால் பாஜக வெற்றி பெற்று விட்டால் இந்த இந்தியா கூட்டணியில திமுக இருக்குமா என்பது சந்தேகம். உங்க நடவடிக்கைகள் அப்படித்தானே இருக்கு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சிகள்லாம் எப்படி இருக்கு, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம். அதில் பாதாளத்தில் நம்முடைய உரிமைகளை இழக்கக்கூடிய நிலைமை இருக்கு. மக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சியை ஊட்டி கட்சி வேறுபாடு இல்லாமல் கணிசமான மக்களை எழுச்சி பெற செய்யாமல் இந்த தேர்தலில் அந்த தேர்தலில் ஒன்றும் பண்ணிட முடியாது, மாற்றம் வந்துடாது. ஏன் நாளைக்கு காங்கிரஸே ஆட்சிக்கு வரணும் வச்சுங்க, ஆட்சிக்கே பெரிய பேர் நல்ல பேர், ஒரு கற்பனையாக சொல்கிறேன், காங்கிரஸுக்கு ரொம்ப பலம் உண்டாயிடுது, ராகுல் காந்திக்கு பலம் உண்டாயிடுதுன்னு வச்சுங்க. போகிற போக்கில் அவங்க பார்ட்டி செஞ்சு தானே அவர் செய்வார். ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறதா இருந்தாலும் இல்லை மாநிலங்களை பிரிக்கிறதா இருந்தாலும் எது வேணாலும் செய்வாங்க. ஏன் இந்த ஜம்மு காஷ்மீரை சிதைச்சு 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றி அதனுடைய சிறப்பதிகாரத்தை பறித்து அவ்வளவு கசாப்பு வேலையை மோடி அண்ட் கம்பெனி செய்யும் பொழுது அதை சோனியா காந்தியோ அந்த கசாப்பை எதிர்க்கவில்லை. கசாப்புல கத்தி வச்ச முறையைத்தான் எதிர்க்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் வந்த பிறகு அந்த சட்டமன்றத்தின் கருத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் செய்திருக்கலாம், அதுதான் வழிமுறை. அது இல்லாமல் நீங்க மட்டும் செய்திருக்கிறீர்கள். இந்த வழிமுறையைத்தான் எதிர்க்கிறோம் என்றார்கள் காங்கிரஸ் காரியப்பட்டி தீர்மானம். அதுதான் நாடாளுமன்ற பேச்சு. அதுதான் 370 பறித்ததே தப்பு அப்படின்னு நீங்க பேசல, 2ஆ பிரிச்சதே தப்பு என்று பேசவில்லை, வழிமுறையைத்தான் பேசியது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்க நிற்குமா நம்மளோட? நீங்க இந்திரா காந்தியை விடுங்க, இந்த சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் எப்படி இருந்தார்கள்? 2019 ஜம்மு காஷ்மீர் உரிமையை பறிக்கும் போது இந்த சட்டத்தை எல்லாம் ரத்து பண்ணுவது 370 வழிமுறை தான் தவறு என்றார்கள் எல்லாரும். வழிமுறை தான் தப்பு. காங்கிரஸ் தலைமை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், காங்கிரசும் பாஜகவும் உடன் பிறந்தவர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒருகரு இரட்டையர்கள், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவங்க 2 தடவை இப்போ இருந்தவங்க. நீங்க 2014 18 வரலும் முதல் கட்டத்தில் இருந்தால 5 ஆண்டு. அப்போ ஜம்மு காஷ்மீரை பறிச்சாரா? 2வது தடவை வெற்றி பெற்ற பிறகு அடுத்து 3வது தடவை வருவோமோ மாட்டோமோ என்ற ஐயப்பாடு வந்த பிறகு இருக்கும் போதே காலி பண்ணிடணும், இருக்கும் போதே சிஏஏ செயல்படுத்திடணும். இருக்கும் போதே சந்தேகம் வருது இல்ல, வரலாம் வராம போகலாம் என்று அவசர அவசரமா பண்ணாங்க. அங்க என்னென்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் தேர்தல் இல்லைங்க. அங்க இவர்கள் சொல்லக்கூடிய பிரிச்ச யூனியன் பிரதேச தேர்தல் கூட அங்க கிடையாது. சட்டமன்றத்துக்கு தேர்தல் வச்சா அந்த காஷ்மீர் திமுக இருக்குல்ல, நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஃபரூக் அப்துல்லா கட்சி, அது போட்டிடும். காஷ்மீர் அண்ணா திமுக இருக்குல்ல, மெஹ்பூபா கட்சி,
மக்கள் ஜனநாயக கட்சி அதுவும் போட்டியிடும். அப்படிப்பட்ட கட்சிகள் அவன் அது கூட தயாரில்லை, வைக்கல, விரும்பலை. போட காங்கிரஸ்காரனே என்ன ஆதரிச்சுக்கிட்டு இருக்கான் மறைமுகமா, நீ என்ன பண்ணிட்டு போறீங்க என்று அவங்க இருக்காங்க. இந்த அபாயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சும்மா இப்ப கூட ஒரு தேர்தலுக்கு தான் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசல ஸ்டாலின். நமக்கு அந்த அபாயம் இருக்கிறது. அடுத்து 2வது ஒண்ணு பேசாத பாருங்க. காவேரியில் நாம் இழந்து விட்டோம், அதிமுக தான் அதுக்கு காரணம், அதை எதிர்க்கவில்லை, மற்றதெல்லாம் இருக்கட்டும். ஒன்று சொல்றாரு, இந்த இறுதி தீர்ப்பை சொல்றாரு. இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி தண்ணி தீர்ப்பாயம் நமக்கு கொடுத்தது. அதுல 14.75 டிஎம்சி தண்ணீரை குறைச்சு 177.25 டிஎம்சியா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். 2018 ஏற்றுக்கொண்டார். நாம் ஏற்கவில்லை. ஏற்காம என்ன போராட்டம் நடந்தீங்க? இதுக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு ஆணையம் இந்த போட்டது, போக்குவரத்து எல்லாம் இருக்கு. இந்த தண்ணீர் பகிர்வு உச்ச நீதிமன்றம் குறைச்சதெல்லாம் உண்மைதான். திமுக நடத்தின போராட்டம் என்ன? அதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நடத்தின போராட்டம் என்ன? தொடர்ந்து சொல்றாரு, எதுவுமே அதிமுக செய்யவில்லை, நாங்கள் தான் நடுவர் மன்றம் அமைப்பதற்கு நாங்கள் தான் காரணம். எவ்வளவு பொய் பாருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கபினியில இது ஹேமாவதி ஹேரங்கில அணை கட்டுறாங்க, அப்புறம் கபினிலையும் கட்ட போறாங்க என்ற செய்தி வந்த பிறகு 1970 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது. கலைஞர் கருணாநிதி தான் போய் கலந்துக்கிட்டார் பேச்சுவார்த்தையில், அண்ணா முதல்வராக இருக்கும்பொழுது. கர்நாடக முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடந்தது. ஒன்றும் இல்லை அப்படின்ன வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டது யாரு? தமிழ்நாடு அரசு போடுது, கலைஞர் கருணாநிதி அரசு போடுது 1970 உச்ச நீதிமன்றத்தில். 2 முக்கிய கோரிக்கை. இந்த ஹேமாவதி ஹேரங்கி கபினிலாம் அணை கட்டக்கூடாது, தடையாணை வேண்டும், எங்கள் பிரச்சனை திக்காமல் கட்டக்கூடாது. அது 1924 ஒப்பந்தத்துக்கு எதிரானது. அடுத்தது, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்போ 1924 போட்ட ஒப்பந்தம்லாம் ரத்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு தீர்ப்பாயம் அமைச்சு இந்த 1974 முடிவில் 50 ஆண்டு நிறைவில் தீர்வு காணணும், ஒரு தீர்ப்பாயம் வேணும். இந்த 2 கோரிக்கை மெயின் கோரிக்கைங்க தமிழ்நாடு அரசு வச்சது. இதில் விவசாயிகள் சார்பில் 2 பேரும் இணைஞ்சுக்கிறாங்க. ஒருவர் மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயலாளர் மன்னையர் நாராயணசாமி அவர்கள். இன்னொருவர் காங்கிரஸ் தலைவர் பெரிய நிலக்கிழார் கருப்பையா மூப்பனார் அவர்கள். 2 பேரும் விவசாயிகள் சார்பில் தங்களை இன்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, இணைச்சிக்கிறாங்க அந்த வழக்கில். 1970 இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது. உச்சநீதிமன்ற வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மா 71 சட்டமன்றத்தை கலைச்சு, அது பார்லிமெண்ட்டை கலைச்சு தேர்தல் வைக்கிறது இந்த அம்மா. இவரும் தேர்தல் வைக்கிறார், கலைஞர்னு சட்டமன்றத்தை கலைச்சு. 72 நடத்த வேண்டிய தேர்தலை 71 வைக்கிறாங்க. அப்பொழுது அந்த அம்மாவுக்கு கர்நாடகத்தில் கட்சி கிடைக்கணும், அடுத்து அங்கே சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு கர்நாடகத்திலையும். தேவராஜ் அரசு என்பவர் அங்கே காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் பிரிவில் தலைவராக இருக்கார். அதாவது இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என்று 2ஆ பிரிஞ்சு காங்கிரஸ் போயிடுச்சு. காமராஜர், நிஜலிங்கப்பா, மொரார்ஜி தேசாய் இவங்கெல்லாம் ஸ்தாபன காங்கிரஸ். இந்திரா காந்தி அம்மையார் இந்த இண்டிகேட் இந்திரா காங்கிரஸ் அல்லது இண்டிகேட்பாங்க, அது அந்த ஆளும் காங்கிரஸ் ரூலிங். அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க, 2ஆ பிரிஞ்சது. அந்த நேரத்தில் அவங்க இந்த அம்மாவுக்கு கர்நாடகத்தில் கட்சி வளரணும். அப்போ இந்த காவேரி பிரச்சனையில் தமிழ்நாடு போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்நாடகத்தில் என் கட்சிக்கு, என்னுடைய தேவராஜ் அரசுக்கு நல்ல வலு சேரும், கட்சிக்கு ஆள் கிடைப்பாங்க. மிஸ்டர் கருணாநிதி, நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க அந்த வழக்கை, நீங்கள் போட்ட வழக்கை. உங்கள் கட்சிக்காரவங்க, உங்கள் விவசாயிகளையும் சொல்லுங்கள் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி.
நான் தீர்த்து விடுறேன் அப்படின்னு அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்தது. இப்போ நான் கூட்டணியில் இருக்கார் 71 வழக்கை வாபஸ் வாங்குறாரு இவர் உச்சநீதிமன்றத்தில் காவேரி வழக்கை. அவங்க 2 பேரும் அப்புறம் என்னாச்சு வாங்குவாங்க, மன்னை நாராயணசாமியும் வேர்பியா மூப்பனாரும். அதன் பிறகு அந்த அம்மா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போட்டுச்சு. வெற்றி பெற்று வந்தவொடனே பார்லிமெண்ட்டில் அந்த அம்மா வெற்றி பெற்று வருது, எலெக்ஷனில் தேர்தலில் உண்மை அறியும் குழு. அவங்க எங்கே பார்த்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அவங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னாக்க, அது வரைக்கும் 1972 வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு 372 டிஎம்சி தண்ணி வந்துருக்கு. 372 டிஎம்சி தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி கொடுத்தது. பேச்சுவார்த்தை எடுத்து ஒன்றும் தீர்க்கலை, அது முடிஞ்சு அதை அந்த அம்மா கை விட்டுருச்சு இந்திரா காந்தி. இந்த போட்ட வழக்கை ஒரு உறுதிப்பாடும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வாபஸ் வாங்கினால கருணாநிதி அவன் கட்டி முடிச்சான். எது ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி எல்லானையும் கட்டிட்டான். எப்படி நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க? எந்த எதுவுமே நடக்காமல் சும்மா அந்த அம்மா சொன்னதை வச்சுட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தலையா? அது திமுக நண்பர்கள் பேசுங்க, அதை உண்மையா பொய்யா அவன் சொல்றதுன்ட்டு. அப்படி பண்ண செட்டு நீங்க. இப்ப இவர் சொல்றாரு மேக்கேத்தாட்டில் அணை கட்டுவதை எதிர்த்து சரியாக குரல் கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமின்னு அந்த கூட்டத்தில் சொல்றாரு. 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் ஸ்டாலினும் எடப்பாடி ஒன்று தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன குரல் கொடுத்துட்டீங்க? நீங்கள் என்ன போராடிட்டீங்க? அதெல்லாம் எங்களை கேட்காம ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாதுன்னு பேசுறாருல்ல உங்கள் துரைமுருகன். அடுத்தது அவர் சொல்றாரு, அதிகாரமில்லாத ஆணையத்தை எடப்பாடி ஏற்றுக்கொண்டு விட்டார், நாங்கள் ஏற்கவில்லைன்னு சொல்றாருங்க. கொரடாச்சேரி கூட்டத்தில் ஏடுகளில் வந்திருக்கு, ஆங்கில இந்துல வந்திருக்கு. ஒன்றுலேயும் ஒரு பகுதி போட்டுருக்காங்க, ஆங்கில இந்துலையும் வந்திருக்கு. ஸ்டாலின் பேச்சு, அதிகாரம் இல்லாத ஆணையத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிகாரம் இல்லாத ஆணையத்தை நீங்க எதிர்த்தீங்களா? எதிர்த்து ஒரு போராட்டம் போட்டது உண்டா? அதுல ஒண்ணும் இல்லை, நமக்கு இந்த பாதகங்கள் இருக்கு என்று ஏதாச்சும் மக்கள்கிட்ட பரப்புரை செய்தது உண்டா? மௌனமா தான் இருந்தீங்க. திமுகவும் ஸ்டாலின் மௌனமா தான் இருந்தீங்க. இப்ப எடப்பாடி 2 பேரும் ஒண்ணுதான் ஐயா. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஒண்ணுதான். இதுல என்ன சும்மா உங்களுக்குள்ள பங்காளி சண்டை போட்டுக்கிட்டு நீங்க எதிர்த்தீங்களா? நாங்க சொல்றோம், காவேரி உரிமை மீட்பு குழு அன்னையிலேயே சொல்லிட்டு இருக்கு, இது இந்த ஆணையத்துக்கு எதுவும் இல்லை, இது அதிகாரம் இல்லை. இது உச்சநீதிமன்றம் பண்ணிய தவறு அப்படிங்கிறார் ஸ்டாலின். உச்சநீதிமன்றம் தவறு பண்ணல, மோடி அரசு பண்ண தவறு. உச்சநீதிமன்றம் தண்ணீரை குறைச்சதோட சரி, 14.75 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு குறைச்சதோட சரி. பாக்கியில் என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே காவேரி தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கோ அதையெல்லாம் செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதான் சொல்லுது. ஏற்கனவே காவேரி தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்புல என்ன சொல்லுது, நாங்க ஒரு தண்ணி பகிர்வு சொன்னா மட்டும் பத்தாது, அதை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் உள்ள ஆணையமோ வாரியமோ ஒன்று பக்ரானங்கள்ல இருக்கிறது போல இல்லை என்றால் எங்களுடைய பரிந்துரை, எங்களுடைய அவார்டு, இந்த காவேரி தீர்ப்பு ஃபைனல் தீர்ப்பு என்பது பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு துண்டு கடுதாசியா தான் இருக்கும், செயலுக்கு வராது என்று அதில் சொல்றான். தீர்ப்புலேயே சொல்றான். யாரு? தீர்ப்பாயம் ட்ரிபியூனல். அதுக்கு பக்ரானங்கள் போல நீங்க அங்க இருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு, அது வாரியம். அது போல அது பேர் இதுவான இருக்கலாம், அதுக்கு என்ன அதிகாரங்கிறதான முக்கியம். அந்த மாதிரி உருவாக்குங்க. கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் கட்டுப்படுத்தணும், செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு வாரியமோ ஆணையமோ அமைங்க என்பது தாங்க காவேரி தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு. அதுல உச்சநீதிமன்றம் கை வச்சிருக்கா? ஒண்ணு சொன்னது ஆணையம் அமைங்கன்னு சொன்னாங்க, அந்த பேர் வேணா மாறி இருக்கலாம். அதுல உள்ள இந்த என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும், இந்த செய்யணும் அப்படின்னு அவங்க போட்டது இருக்குல்ல இறுதி தீர்ப்புல, அதை அவங்க எதுவும் கை வச்சாங்களா? இப்ப சொல்றீங்கல்ல இது அதிகாரம் இல்லாத ஆணையம்னு, எப்பாவது சொல்லிருக்கீங்களா? அதிகாரம் உள்ளதாகத்தான் உச்சநீதிமன்றம் வச்சது, மோடி அரசு செயல்படுத்தல அதை. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் கண்டுக்கல, நமக்கு ஏன் அமுன்னு விட்டான் உச்சநீதிமன்றத்துல, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்னைக்காவது சொன்னது உண்டா இது அதிகாரம் இல்லாத ஆணையம் என்று? சரி, நீங்க ஆட்சிக்கு 3 ஆண்டுல தெரியுது இல்ல, காவேரி ஆணையம்னு கூட்டத்துக்கு மாதம் உங்க அதிகாரிகள் போறாங்கல்ல,
எப்போவாவது அவன் வந்து உண்மையாக அந்த காவேரி ஆணையம் நடந்து கொண்டு தண்ணீர் பகிர்வை செஞ்சிருக்கானா, அவன் சொன்னது போல தண்ணி விடணும் அப்படின்னா அது வந்து கர்நாடகம் விடுதான்னு பார்த்து விட வச்சிருக்கானா, கர்நாடகா அந்த தண்ணியை விடலைன்னா மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணி சிஆர்பிஎஃப் அனுப்புங்க, நாங்கள் போய் நின்று திறந்து விடுறோம், செயல்படுத்த முடியலை, கர்நாடகம் ஒத்துழைக்கலை என்று என்னைக்காவது அவன் புகார் பண்ணியிருக்கானா? இந்த ஹல்தர் இப்போ வந்த பிறகும் சரி, ஹல்தருக்கு முன்னாடி வந்தார்கள் சரி, எப்பாவது பண்ணியிருக்காங்களா? அப்படி செய்ய வேண்டும் என்று நீ எப்போதும் கேட்டுறீங்களா? நீங்க கேட்டுறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்? இப்படி செய்யாத ஆணையம் என்னதுக்கு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் ஏன் போகணும்? இன்னும் ஒரு தடவை எடப்பாடியோ ஒரு ஸ்டாலினோ கேட்டது உண்டா? 3 ஆண்டுல எப்பாவது கேட்டுறீங்களா? இந்த நடிக்கிறீங்களா? இப்போ வந்து நாங்கள் துன்பத்து சொல்றோம், இது அதிகாரம் இல்லாத ஆணையம், இது இது வந்து நமக்கு எதிரானது. இந்த அதிகாரம் இல்லாத மட்டும் இல்லாம இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்தாதவன் அந்த ஆணையம். இந்திய அரசு மோடி கம்பெனி சொல்றதை கேட்டுக்கிட்டு நடக்கிறவன். மோடி கம்பெனி தமிழ்நாடு தண்ணி தராத கர்நாடகத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். கர்நாடக சாதகம் நடந்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் இவனா இருந்தாலும் அதான் நடக்குது. இப்ப நீ வந்து அதிகாரம் இல்லாத ஆணையம்னு சொல்றது என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாத்துறது? இப்ப ஒண்ணும் இல்லை, பிப்ரவரி 1ஆம் தேதி, கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆணைய கூட்டம் நடக்குது. சந்தீப் சக்சேனா நம்பு நீர்வளத்துறை செயலாளர் போய் கலந்துக்கிறாரு. கூடுதல் தலைமைச் செயலாளர் தகுதியில் உள்ள மூத்த அதிகாரி போய் கலந்துக்கிறாரு. மேகேதாட்டு அணையை வந்து அஜெண்டாவில் வச்சு நிகழ்ச்சி நிலையில் பேசக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அதான் நிலைப்பாடு. நீங்கள் ஸ்டாலின் வந்த பிறகும் காவேரி தண்ணீரை பகிர்வது பற்றி தான் பேசினே தவிர அணை கட்டுறதா இல்லையா அப்படிங்கிறத பேசக்கூடாது என்பது சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அஜெண்டாவில் வச்சா நாங்கள் பேச மாட்டோம், வெளிநடப்பு பண்ணணும்னு ஒரு சொல்லியிருக்கீங்க. இந்த தடவை ஏன் வெளிநடப்பு பண்ணலை? கடந்த 1/2/2024 அன்று புதுடெல்லியில் நடந்த காவேரி ஆணைய கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் மேகேதாட்டை வைக்கிறாங்க. அணை கட்டுறது, கர்நாடகத்தில் அணை கட்டுவது பற்றி வைக்கக்கூடாது நீ எதுக்குறீங்க. அதுக்கப்புறம் பம்மி போய் உட்கார்ந்துறீங்களா உள்ளர? ஏன் ஸ்டாலின் உத்தரவு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் காங்கிரஸ் நம்ம கூட்டணி, நம்ம ஆளு, நாளைக்கு நான் பிரதமர் வேட்பாளராக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸ் ஒத்துழைச்சாதான் நம்ம பிரதமராக போக முடியும். அதனால வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க சொல்லாம அவர் எப்படி உட்கார்ந்துருப்பாரா? சந்தீப் சக்சேனா இவ்வளவு நாங்க பாய்காட் பண்ணுவோம், அஜெண்டாவில் நிகழ்ச்சி நிரல்ல மேகேதாட்டு வச்சா நாங்கள் வெளிநடப்பு பண்ணுவோம்னு சொன்னவங்க ஏன் சொல்லலை? கலந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? ஓட்டு போடுறீங்க, எதிர்த்து ஓட்டு போடுறீங்க. மேகேதாட்டு கட்டக்கூடாதுன்னு எதிர்த்து ஓட்டு போடுறீங்க. உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓட்டுரிமை உள்ளவங்க அந்த கமிட்டியில, ஆணையத்துல 9 பேர். தமிழ்நாட்டுக்கு ஒருவர், கர்நாடகத்துக்கு ஒருவர், கேரளாவுக்கு ஒருவர், பாண்டிச்சேரிக்கு ஒருவர், 4 பேர். 4 பேருக்கு 4 ஓட்டு. இன்னும் 5 பேர் இந்திய அரசு அதிகாரிகள். இந்த 4 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டா கூட ஒரு பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இந்திய அரசு விருப்பத்தை நிறுத்த முடியாது. 4 பேர் நம்மளும் கர்நாடகம் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இயல்பாகவே இந்த 4 மாநிலமும் சேர்ந்தா கூட மத்திய அரசு விருப்பத்தை தடுக்கக்கூடிய வகையில ஓட்டு போட்டு தடுக்க முடியாது. அந்த தீர்மானம் வந்துச்சுனாக்க அவங்க கொண்டு வர்ற தீர்மானம், ஆணையத்தின் சார்பில் கொண்டு வர்ற தீர்மானம் இந்திய நீர்வளத்துறையோட கலந்து கொண்டு, இந்திய அமைச்சரவையோட கலந்துக்கிட்டு அவங்க போக்கறிந்து கொண்டு வருவது தான் அவன் கொண்டு வருவான். யாரா இருந்தாலும், கல்தரா இருந்தாலும், வேற யாரா இருந்தாலும். அதனால நம்ம நிரந்தர சிறுபான்மை, அது ஓட்டெடுப்புங்கிற ஜனநாயகம் பொய், ஏமாற்று வேலை, பாசாங்க, ஃப்ராட். அது அதுல ஓட்டு போடுறிய, நான் எதிர்த்து ஓட்டு போட்டேன்னு சொல்றிய, வெக்கம் இல்லை? தமிழச்சி அவ்வளவு முட்டாள நினைச்சுக்கிட்டீங்களா? நாங்க எதிர்த்து ஓட்டு போட்டோம், உன் யோசனை தெரியுது. அப்ப அம்பலமாய் போச்சு உன் துரோகம், உன் கருங்காலித்தனம், திமுகவின் கருங்காலித்தனம் அப்படியே அம்பலமாய் போயிடுச்சு. ஏன் ஓட்டு போடுற? உங்களுக்கு எப்படி பெரும்பான்மை வரும்? அதுல வெளிநடப்பு பண்ணிட்டு வர வேண்டியானே. அவன் என்ன முடிவு பண்ணாலும் பண்ணட்டும், போராடலாம். அப்புறம் வீதியில் நின்று அவன் ஜனநாயகம் தான் முடிவு பண்ண. அவன் என்ன சொல்றாரு? ஹல்தரா தான் சொல்றாரு. ஹிந்துல வந்து அது நடந்த சில நாட்களே டி ராமகிருஷ்ணன் எடுத்தாரு நேர்காணல். எதுல? யாரு? அந்த ஹல்தர்கிட்ட தொலைபேசி வழியா எடுத்தாரு. ஜனநாயகப்படி ஓட்டு நடந்ததுன்னா அது பெரும்பான்மை வருது சொல்றாரு. நாள் இவ்வளவு தப்பிலித்தனம் பண்ணிட்டு வந்து ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, எடப்பாடி அதை ஒற்றுக்கொண்டு விட்டார், போனார். என்னவோ உங்க எதிர்த்தவர் மாதிரி ஒரு எதையா நீங்க எதிர்த்தீங்க? நமக்கு வந்து
372 டிஎம்சி தண்ணி வந்தது ஒரு ஆண்டுக்கு. அதை 205 டிஎம்சியா இடைக்கால தீர்ப்புல சொல்றாங்க 1991. அதை ஏற்று போராடினீங்களா நீங்க? நாங்க நகல் எரிச்சோம். தமிழ் தேசிய பேரியக்கம் நகல் எரிச்சது அந்த இடைக்கால தீர்ப்பு நகலை. ஃபைனல் 2007ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு வருது. அந்த இறுதி தீர்ப்புல 192 குறைக்கிறான். 205 192 குறைக்கிறான். அதையும் எரிச்சோம். உச்சநீதிமன்றம் அதையும் குறைக்குது, 177.25 குறைக்குது. அதையும் எதிர்த்தோம், போராடினோம். இதற்கு பாதகமானது, ஒருதலை சார்பானது, நடுநிலையான நீதி அல்ல என்று. திமுக என்ன போராட்டம் வைக்கிறதுக்கு? என்ன இருந்தீங்க? அவ்வளவு துரோகம் பண்ணிட்டு, குறைந்தபட்சம் இந்த ஹல்தர் அதிகாரம் இல்லாத ஆணையன்னு இப்ப ஞானோதயம் வந்திருக்குல்ல கொரடாச்சேரியில மு.க. ஸ்டாலினுக்கு. அந்த ஹல்தர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, அந்த ஆள் நீக்க சொல்லியான்னு பல தடவை சொல்லிட்டே இருக்கோம். எடப்பாடி அந்த கோரிக்கை வைக்கல, ஸ்டாலினும் வைக்கல, இந்த கூட வைக்கல. இன்னைக்கு கூட நீ கொரடாச்சேரியில் போய் கூட ஹல்தர் நடுநிலையை தவறிய நபர் பேசினாலே தெரியாது, எந்த இடத்துலயும் அது வரல. ஒரு இயக்கம் நடத்துங்க, உங்களுக்கு விவசாய பிரிவெல்லாம் இருக்குல்ல. இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு டெல்டா விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், குடிதண்ணீர் அந்த தண்ணியை குடிக்கிற மக்கள் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்கு நடிக்கிறதுக்காக ஹல்தரை மாத்துங்க அப்படின்னு சொல்ல வரலையே, நாக்கு வரலையே. போல் வெளியில வேஷம் போட்டு விட்டு விசுவாசம் காட்டக்கூடிய துரோக அரசியல்லையே பழக்கப்பட்டு ஊறி போனவங்களுக்கு அந்த ஒரு 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 பாசாங்கு கூட அந்த வார்த்தை, உரிமை வார்த்தை வராது. அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவு மோசம் இருக்கு. இதையெல்லாம் நம்ம எல்லாம் சிந்திச்சு இதை நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் சொல்றாரு பாருங்க, பல்லில்லாத ஆணையம்னு போட்டு நான் ஹெட் உள்ளது, அதிகாரம் இல்லாத ஆணையம். இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வரி பேசாத கூட்டம் இன்னைக்கு பேசுறீங்க ஓட்டுக்காக. இந்த ஆபத்துகள் இருக்கு. நம்ம மாநிலமே இல்லாம போயிடும். முஸ்லிம்களுக்கு இணையாக பகை சக்தி என்பது பாஜக, ஆர்எஸ்எஸ்க்கு, ஆரியத்துக்கு தமிழ் இனம்தான், தமிழ் மொழி தான். ஞாபகம் வச்சுங்க, முஸ்லீமை விட ஒரு தாண்டி கூடுதல் பகை சக்தி தமிழ் மொழி தான் அவங்களுக்கு. அதனால அதிகமாக தமிழை போற்றி ஏமாற வச்சு கழுத்தறுக்கிறது மோடியின் தந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம மாநிலம் இருக்குமா என்பது சந்தேகம். பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு காங்கிரஸே திரும்ப வந்துட்டா காங்கிரஸ் தான் செய்வான். உரிமை பறிக்கக்கூடிய நிலையில தான் காங்கிரஸ் போகும். நாங்க சொல்றோம் தான், உடன்பாடு போடுங்கிறோம். மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியோட உடன்பாடு போடுங்க, என்னென்னது செய்வோம். மேக்கே தாட்டில் அணை கட்ட வேண்டாம், பொறுப்பான்னு சொல்லி ஒரு அறிக்கை கூட சொல்லுங்க. ராகுல் காந்தி தேர்தலெல்லாம் முடியட்டும், 6 முறை பேசி ஒரு இணக்கம் காண்போம் தமிழ்நாட்டோட. அதனால மேக்கே தாட்டை பத்தி இப்ப பேச வேண்டாம், நம்ம கட்சி தோழர்கள், கட்சி தலைவர்கள் கர்நாடகத்துல என்று காங்கிரஸ்காரர்களுக்கு ராகுல் காந்தி ஒரு வேண்டுகோள் சொல்லுங்களே. அதே மாநிலத்தை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே தானே இருக்கார் இன்னைக்கு அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர். அவர் ஒரு வேண்டுகோள் சொல்லுங்களேன், அப்படி விடுங்கன்னு வெளிப்படையா கேளுங்களே ஸ்டாலின், பார்ப்போம். நீங்க இந்த தமிழச்சியோட நிக்கிறேன், நாங்க இந்த மக்களோட நிக்கிறேன், தமிழ்நாட்டு உரிமையோட நிக்கிறேன்னு உண்மையை காட்டிக்கிறதுக்காக இருந்துங்க பார்ப்போம். அந்த அளவு கூட வரமாட்டார்கள். ஹல்தரை நீக்கின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதனால இதுல என்னன்னா, இவ்வளவு அபாயம் இருக்கிறது. இந்த அபாயத்தை தேர்தல் காலத்துல வாக்கு வாங்கறதுக்காக, மயக்குவதற்காக, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வீராதி வீரர் போல் காட்டிக் கொள்வதற்காக ஒரு நாடகம் நடத்துவார்கள் இவர்கள் எல்லாம். யார் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, அதான் நாடக கூட்டம். அதெல்லாம் இதை புரிந்து கொண்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் தங்கள் உரிமையை பாதுகாக்க, தாயகத்தை பாதுகாக்க, காவேரியை பாதுகாக்க, ஒவ்வொன்றுக்கும் நம்ம மாநிலத்தை பாதுகாக்க இந்த அளவுக்காவது பாதுகாக்கணும். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு காங்கிரஸ் போட்டா மட்டும், திமுக போட்டா மட்டும் பாதுகாத்துட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வார்த்தைன்னு சொல்றேனே, இவங்க வெற்றி பெற தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் வெற்றி பெற்றான்னு வச்சுங்க, 39 பாண்டிச்சேரி சேர்த்து 40, வடநாட்டில் நிறைய வெற்றி பெற்றீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வருங்க. அதையும் சிந்திங்க. அதனால எப்பொழுதும் விழிப்புணர்வோடு, வெகு மக்கள் உணர்வோடு இருந்து வந்தா தடுப்போம், போராடுவோம், மக்கள் திரள் போராட்டம் நடத்துவோம் என்ற உணர்ச்சி, அந்த வேகம், அந்த கொந்தளிப்பு கணிசமான தமிழர்களிடம் இருந்து அந்த சூழ்நிலை வரும்போது அது செயல்பட்டால்தான் நம்ம உரிமையை கொஞ்சம் கொஞ்சமா தக்க வைக்க முடியும். இல்லை என்றால் அழிந்து போவோம், குறை சொல்லிட்டு இருப்போம். அவங்க 2 பேரும், எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு ஏமாத்த பார்ப்பாங்க. நம்ம அவங்களையெல்லாம் குறை சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம் ஒதுங்கி, இவங்க இறந்துட்டு துக்க விடுற மாதிரி இருந்துகிட்டு இருப்போம்.
இல்லை, விழிப்புணர்வு அடையுங்கள். இளைஞர்கள், சிந்தனையாளர்கள், இதெல்லாம் பக்குவமாக பார்க்கக்கூடிய பெரியவர்கள் விழிப்புணர்வு அடைந்து நாம ஒரு சக்தியா வளரணும்ப்பா. தமிழ் தேசியம் அதுதான் தமிழ் தேசியம். இல்லை என்றால் இந்த கட்சிகள் நம்பி திமுக, அதிமுக, பாஜக இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள்லாம் அவங்களோட கூட்டணி சேரக்கூடியவங்க. அவன் என்ன அனுமதிக்கிறானோ அதுக்குள்ள பதவி அனுபவிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். டெல்லி ஏகாதிபத்தியம் என்ன அனுமதிக்கிறதோ அதற்குள் கிடைக்கக்கூடிய பதவிகளை அனுபவிக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள். எனவே நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும், இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.